கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என பூத்தா அருள்மொழி தெரிவித்துள்ளார். கடலூர் கிழக்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சந்த் முத்துகிருஷ்ணன் தலைமையிலும் மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கும்பகோணத்தில் வருகிற 23ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கும்பகோணம் மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரொம்ப நாளா வன்னியர் சங்கம் மாநாடு நடத்தல. அந்த குறையை போக்குற வகையில இன்னைக்கு மாநாடு 23ஆம் தேதி நடக்கிறது. அந்த மாநாட்டில் நாம என்ன சொல்ல போறோம்னா, பறிக்க முடியாத ஜீவாதார உரிமைகள்னு அங்க சொன்னா சுதந்திர இந்தியாவில் அதுல ஒண்ணு சொத்துரிமை. அந்த சொத்துரிமையை பறிச்சு வேற ஏதோ கம்பெனியை ஆரம்பிக்க போறோம்னு நம்மள பித்தராட்டமா ஏமாத்த பார்க்கிற அரசாங்கம். இதேபோல் அரியலூரில் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்மரவன் செந்தில் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம், வைத்தி, மாநில அமைப்பு தலைவர் TMT திருமாவளவன், மாணவர் சங்க மாநில செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இருக்கிற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வன்னியர் சங்கத்தின் சார்பில் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. நாங்கள் பெருந்திரளான மக்களை ஒவ்வொரு கிளையிலிருந்து திரட்டுவோம் என்று இங்கு இருக்கிற நிர்வாகிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வர வேண்டும் என நானும் ஒருமுறை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவது குறித்து பாமக மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன் புகார் மனு அளித்தார். அதில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக நடுவண் புலனாய்வு குழு விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கேரளாவுக்கு கடத்தி கொண்டு செல்வதை தடை செய்ய வேண்டும். குமரி மாவட்டத்தில் உள்ள கோரிகளில் இருந்தும் கேரளாவுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதனால் குமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி தென் மாவட்டங்களிலே கனிமங்கள் 10 மடங்கு விலை அதிகரித்துள்ளது. பல இடங்களில் தட்டுப்பாடாக உள்ளது. அரசு வேலைகள், 4 வழிச்சாலை மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்பந்த வேலைகள் அனைத்துமே பாதியில் நிற்கின்றது. இதனால் பொதுமக்களும் அரசும் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்றது.